கடவுளே, என்ன வெயில் என்ன வெயில், என்ன சூடுப்பா. எப்படியோ ஒரு பழம் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு, யாருக்கு தெரியாது ஒண்டியே சாப்பிட்டுருவேன்னு. அடமா கடவுளே, வெயில் அம்மா சூடா இருக்குது. அம்மா பழம் நல்லா இருக்குது. அப்பா பாப்பா பாப்பா கரெக்டா ஒண்டியே சாப்பிட்டுருவேன்னு. யாரும் இல்லை கடவுள் புண்ணியத்தில் இருந்தால் நான் எனக்கு கொஞ்சம் சொல்லுவாங்க. அந்த கேடி பசங்க வந்துடுவாங்க. வராதிருந்தா போதுமே. அம்மா அம்மா ஆஹா ஆஹா சூப்பராக இருக்குது. என்னமோ மறந்துட்டேன், இது வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, இது இப்படியே சாப்பிட்டா 10 நிமிஷம் காலி பண்ணிடுவேன். ரம்பிடும், தூங்கிடுவேன். தூங்கக்கூடாது. இன்னமும் வாங்கிட்டு வந்தேன். ஸ்லிங்கு சாட்டம்மா இங்கே வச்சுனேன். இங்கே இருக்குது. கடவுள் புண்ணியமா ஒன்று அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒன்று அடித்து ஒன்று சாப்பிட்டா தான் இதுக்கு மதிப்பு. அப்படியே சாப்பிட்டா 10 நிமிஷம் காலி ஆயிடும். அது ருச்சி இருக்காது. இப்படி இது ஸ்லிங் சாட்டம்மா இப்படி அடிக்கணுமா அப்படி அடிக்குமா என்னதோ சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். டா கடவுளே, 45 டிகிரி அம்மா, 90 டிகிரி அம்மா, 180 டிகிரி அம்மா. எனக்கு குவார்டரில் தான் தெரியும். 60, 90, 180 எப்படிடா இது? பார்க்கல, அடித்து பார்க்குறேன். ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி அடிக்கிறேன். அதுதான் டார்கெட்டு. 10 மீட்டர் கரெக்டாக இருக்குது. 180 எங்கிறாங்க, 90 எங்கிறாங்க, 45 எங்கிறாங்க. என்னடா ஒன்றும் புரியுது. எனக்கு 60, 90, 180 தான் தெரியும். இது எப்படி தான் அடிக்குது? அடித்து பார்த்துடலாம். ஐயா, அடிச்சுட்டப்பா, சூப்பராக அடிச்சேன். அப்பா இப்போ சாப்பிட்றதுதான். மிளகா பொடி போட்டு சாப்பிட்றதுதான். ஒரு சவர் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அடிப்பேன். ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு. அந்த காண பசங்க வரட்டி பார்த்துக்கிறேன். சூப்பராக இருக்குது. வெயிலுக்கு இந்த சூடுக்கு சூப்பராக பழம் இன்னைக்கு. கலந்தாச்சு போட்டுக்கிட்டேன்னா இருக்கட்டும். சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்குது. திருப்பி ஒன்று அடிச்சிடுது, திருப்பி ஒன்று சாப்பிட்ருவேன். அப்போத்தான் மஜாவா இருக்கு. சூப்பர். ஒன் டூ. ஐயோ மிஸ் ஆயிருச்சு. இது உலக போட்டி வேற இருக்குதா? நான் எப்போ கற்றுக்கிறது, எப்போ உலக போட்டி போகிறது? கடவுளே, பொம்பளைங்கெல்லாம் அடிக்கிறாங்க, எனக்கே அடிக்க தெரியலையே. சூப்பர் சூப்பர் அடிச்சு. இன்னொரு பழம் சாப்பிட்றதா? அம்மா, இப்படி சாப்பிட்டாவே மஜா இருக்குது. இல்லாட்டி ஒரே வாட்டி சாப்பிட்டு
தூங்கிடுவேன். தூங்கக்கூடாது, டைம் பாஸ் ஆகணும், உடம்புக்கு கூலாக இருக்கணும், இனிக்கணும், நிதானமாக சாப்பிடணும். நான் சாப்பிட்டு முட்டை அந்த பசங்க வரலான்னு போதும். அந்த பசங்க வந்துட்டு ஆட்டையை போட்டுருவாங்களே. சூப்பர். இன்னொரு வாட்டி அடிக்கணுப்பா, ஒன்னா அடிச்சு காலி பண்ணுவேன்னு. எப்படியோ கடை பொடியா அந்த பசங்க வரல. பசங்க வந்தால் எனக்கு ஆட்டையை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு ஐடியா பண்ணுற பசங்க வந்தப்போ அவங்களுக்கு இதே அடிக்க சொல்கிறேன். எப்படி சின்ன பசங்க அடிக்க மாட்டாங்க, அவங்க அடிக்கிறதுக்குள்ளார நான் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நானே இத்தனை கஷ்டப்படுறேன், அவங்க எங்கே அடிக்க போகிறாங்க இன்னைக்கு. நானே அடித்து நானே சாப்பிட்றதான். ஐயோ ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. ఇంకోట్రా టే అంగోట్రా ఇంకోట్రా టే అంగోట్రా టే ఇంకోట్రా టే అంగోట్రా పోట్రా ఇంకోట్రా ఇంకోట్రా అంగోట్రా అదల్ పోడా పోడా అదల్ అంగ పోడా పోడా అదల్ తెల్వడా நான் அங்கிள்கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன். இதை போய் ஆட்டு போடலாமா? போலாம். Run. அங்கதான் உட்காந்துக்கிறாங்க. ஆமா, இந்த வெயிலுக்கு நல்லா சாப்பிடுவோம். ஏர் ஏர் அப்பா 10 தடவை அடிச்சிட்டேன். எப்படியோ யாரும் வரல, நான் ஒண்டியே சாப்பிட்டு முடிச்சிருவேன்னு. வந்துட்டாங்களா ஆட்டையை போடுறதுக்கு? இல்ல அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நான் டார்கெட் அடிச்சிருக்கேன், நீங்களும் டார்கெட் ஸ்லிங் ஷாட் அடிச்சுட்டு நான் 10 தடவை அடிச்சிருக்கேன். எப்படியோ நீங்க அடிக்க மாட்டீங்க, நான் வண்டியே சாப்பிடுவேன். எனக்கு தெரியும். அடிக்குவியா? கொடுக்குற வாய்ப்பா. உனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு அங்க இருக்குது. என்ன தெரியுமா? மட்டு பால்ஸ். இதுல கொய்யா விதை இருக்குது. இப்ப போய் இது நீ அடிச்சப்ப போய் விழுந்தா எப்பயோ ஒரு காலத்துல பழம் வரும், நாங்க அப்படியே சாப்பிடுவோம். ஓகே, நீங்க அடிச்சாதான். எப்படியும் நீங்க அடிக்க போறது இல்ல, நான் ஒண்டிதான் சாப்பிடுவேன், மஜாவா இருக்குவேன். ஓகே, அடிங்க கொடுங்க. டப்பா அதான் டார்கெட்டு. பாத்துங்க, 10 மீட்டர்ல இருக்கு டப்பா. அதுதான் 10 சான்ஸ் ஒரு இடத்துக்கு. நீங்க அடிக்கலன்னா நானே மொத்தமா சாப்பிட்டு போறதுதான். ஓகே, அடிச்சா உங்களுக்கு, அடிக்கலன்னு எல்லாம் எனக்கு. ஓகே, டன். அடிங்க அடிங்கப்பா, பாக்க நீங்க அடிக்கிறத. நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அடிங்க பாக்க. அடா அடிச்சுட்டான்டா, அடிச்சுட்டான். அம்மா அடிச்சுட்டானே, அடிக்க மாட்டேன்னு நினைச்சேன். டேய் நீ ஏடுறா. அங்கிள் அடிக்கிறேன். எப்படியோ ஒன்னு அடிச்சுட்டானே. எப்படியோ ஒன்னே சாப்பிடாங்க. தோத்துட்டான்டா, தோத்துட்டான். அட்ரா அட்ரா அட்ரா, டம்மு டம்மு நடுறா. மூஞ்சி பாக்குறியா? என் மூஞ்சி பாக்குற டப்பா பாத்தடி. ஓகே,
டன் இந்த காலியே பண்ணிட்டான்டா அம்மா. ஐயோ 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 முடிச்சிட்டானே, ஒன்னொன்னா முடிக்கிறானேப்பா கடவுளே. எனக்கு ஒழு மாட்டேந்தே. நீங்க அடிக்க மாட்டேன் எனக்கு தெரியும், நான் தான் சாப்பிடுவேன். பார்க்கலாம். நீங்க அடிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஒன்று ரெண்டு ரெண்டு அடிச்சுட்டான்டா அடிச்சுட்டான். அட்டா கடவுளே டேய், இதெல்லாம் ஆட்டு போட்டு போறீங்களா? சும்மா எனக்கு கொஞ்சம் விடுங்கடா. ஒன்னே ஒண்ணு இருக்குடா, அடிக்காண்டீங்கடா, நான் சாப்பிடணும். ஐயோ கடவுளே அடிச்சுட்டாங்க. எப்படிடா பாத்தீங்க, ஒடிச்சிட்டு வந்து உக்காந்தாலும் விட மாட்டீங்கடா. டெய்லி இப்படியே செய்றீங்களே, நாளை இருந்து உங்க கை மாட்டவே மாட்டேன். புதுசா இடம் பார்த்து உக்காடுறேன். பாக்கலாம் நாளைக்கு போய் எங்க உக்காரணும் அவங்களுக்கே தெரியாத மாதிரி உக்காந்து நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? மூக்குல உடச்சுக்கிட்டு வருவோம். ஓஹா பாக்கலாம். நீ போய் படிக்கல, உனக்கு வாய்க்கு மிளகாய் போடுறேன். அப்படியா? சாப்பிட்டுக்கிறேடா எல்லாம் நீங்களே காலி பண்ணுங்க. நீங்க அடிங்க, இது சரியா மாட்டிக்கிட்டே கடவுளே. அடிக்கிட்டா ஐயோ முடிச்சுட்டாங்களே, கதையே முடிச்சுட்டாங்க, ஆட்டியே போட்டாங்களே கடவுளே. ஐயோ ஐயோ டேய் கொஞ்ச நாச்சு விடுங்கடா. மழை பொடியா குடுறா. ஐயோ போட்டாங்கடா ஆட்டிய, கஷ்டப்பட்டு காலையில இருந்து எடுத்து வந்து நான் வச்சுக்கிட்டு இருந்தா கொண்டு வந்து ஆட்டை போட்டாங்களே கடவுளே. இப்படிடா சமாளிக்கிறது இவங்களே. நான் கிளம்பிடுறப்பா, நாளைக்கு உன் கைக்கே மாட்டுறதில்ல. ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்களே. இது பசங்க கூட சேர்ந்து இப்படியே டெய்லி பண்றாங்களே கடவுளே. காலி தட்டை வச்சுட்டாங்களே. டேய் கொஞ்சம் வாசி விடுங்கடா. அதையும் எடுத்து சாப்பிட்டானே. டேய் வாடா, உங்க சாவாசமே வேண்டாம் கடவுளே. இனிமேல் இவங்க கை மாட்டக்கூடாது போ. இவங்க மாட்டினா இப்படியே பண்ணும். ஏப்பா நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இது என்னடா இது புதுசா செய்றீங்க? இதாடா தொப்பி யாருக்கு? அப்பா கடவுளே டெய்லி இப்படியே பண்றாங்க. போன பசங்க எப்படியாச்சும் மாட்டிக்கும். நாளைக்கு வைக்கிறேன் இவங்களுக்கு வேலை. சரியான இடத்துல போய் யாரும் இல்லாத இடத்துல நான் ஒண்டியே சாப்பிடுவேன்னு. இன்னும் கைகள்லாம் மாற்றம் முடிஞ்சிருக்காதே. தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. ஆமா இருக்கிறதெல்லாம் பழம் சாப்பிட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு போயிட்டாங்களே பசங்க. நாளைக்கு பார்த்துக்கிறீங்க வேலை வச்சுக்கிறேன்.